நமஸ்தே. இன்றைக்கு 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இலக்கணம், செய்யுள், துணைப்பாடம், உரைநடை, கட்டுரை, கடிதம் என்ற பல பகுதிகள் இருந்தாலும் இலக்கண பாடம் என்பது அனைவருக்கும் சிறிது அச்சமாக இருக்கின்றது. ஏன் இந்த அச்சம்? இலக்கணம் என்பது வேறு ஒன்றுமில்லை, நாம் வாழ்க்கையில் பேசுவதுதான், அன்றாடம் நாம் பேசுவதை தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். தயவு செய்து இந்த இலக்கண பாடத்தை உங்களிடமிருந்து அந்நியப்படுத்தாதீர்கள். நம்முடன், நம் வாழ்வியலுடன் இணைத்து கொண்டால் மிக எளிமையானது. பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் இலக்கண பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்றால் மற்ற பகுதிகளுக்கு நமக்கு அதிக மதிப்பெண் கிடைப்பதற்கு வாய்ப்பு என்று எல்லா ஆசிரியர்களும் கூறுவார்கள். அது உண்மையே. நாம் இலக்கணத்தை பேச்சு வழக்கிலும் உலக வழக்கிலும் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதை இந்த பாடப்பகுதிகள் எல்லா பகுதிகளில் உள்ளதையும் நாம் பார்க்க போகின்றோம். முதலில் இலக்கணத்தை ஏன் கற்கின்றோம் என்ற வினா எழும்புகிறது. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் இலக்கணம் பயன்படுகின்றது. மேலும் மொழியின் சிறப்பை உணர்த்துவதற்கும் இலக்கணம் என்பது இன்றியமையாதது. அத்தகைய இலக்கணம் எத்தனை வகைப்படும் என்ற வினா எழும்புகிறது. இலக்கணம் பொதுவாக 5 வகைப்படும். நீ பாடப்பகுதியில் சிறு வகுப்பில் படித்திருப்பீர்கள். அது பொதுவாக எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்று 5 வகைப்படும். அத்தகைய 5 பாடப்பகுதியில் நாம் தற்பொழுது எழுத்திலக்கணம் பற்றி பார்ப்போம். எழுத்திலக்கணம் என்றால் என்ன? எழுத்து என்றால் என்ன? எழுதப்படுவது எழுத்து. இந்த எழுத்து எத்தனை வகைப்படும்? முதல் எழுத்து, சார்பு எழுத்து என்று 2 வகைப்படும் என்று கூறுவார்கள். முதல் எழுத்து என்றால் என்ன? முதல் எழுத்து என்றால் என்ன? ஆம், ஒரு மனிதனுக்கு எப்படி உடலும் உயிரும் அவசியமோ அதை போன்று எழுத்துகளுக்கு மிகவும் தேவையான ஒன்றுதான் முதல். அதாவது தானே தனித்தியங்கும் ஆற்றலை பெற்று பிற எழுத்துகள் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைவது முதல் எழுத்து. அது உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்து என்று கூறுவார்கள். இந்த முதல் எழுத்தை சார்ந்து பிறப்பதுதான் சார்பு எழுத்து. அந்த 30 எழுத்துக்களை சார்ந்து பிறப்பது சார்பெழுத்து. இந்த சார்பெழுத்து 10 வகைப்படும். இதுவும் நீங்கள் சிறு வகுப்பில் படித்திருப்பீர்கள். 10 வகையான சார்பெழுத்துக்கள் என்னென்னாக்க உயிர்மை, உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதெல்லாம் நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பாடப்பகுதியில அளபடை பற்றி தான், உன்னுடைய பாடப்பகுதியில் அளபடை பற்றி கூறியுள்ளதால் அதை பற்றி மட்டும் பார்ப்போம். எழுத்திலக்கணத்தில் அளபடை பற்றி பார்ப்போம். அளபடைனா என்ன? வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்க சில நேரங்கள்ல நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கும் அல்லது இனிமையா பேசுறதுக்காகவும் சில நேரங்களில் நீட்டி ஒலிக்கிறோம். அம்மா, தம்பி, ஆசையா அம்மா கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம கேட்கணும்னு ஒரு ஆசை வருது. அதான் அளபடை. அம்மா அப்படின்னு சொல்லும்போது நீட்டி ஒலிக்கிறோம். அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு நீ மாத்திரை படிச்சிருப்பீங்க. அது குறிக்கிற மாத்திரையும் அம்மா அப்படிங்கும்போது அந்த நீட்டி ஒலிக்கின்றது. இது நீ செய்யும் பாடல் பாடும் பொழுது அந்த இசையில கொடுப்பாங்க மாத்திரையை அலகிடுவதற்காக, மாத்திரை கொஞ்சம் அதிகம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப அளபடை என்றால் நீட்டி ஒலித்தல். எதற்காக நீட்டி ஒலிக்கின்றோம்? உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் மற்றும் இனிமையை கொடுப்பதற்காக நீட்டி ஒலிக்கின்றோம். இந்த அளபடையானது 2 வகைப்படும். ஒன்று உயிரளபடை, மற்றொன்று ஒற்றளபடை. ஒன்று உயிரளபடை, மற்றொன்று ஒற்றளபடை. உயிரளபடை பெயரிலிருந்தே அது என்னன்னு நமக்கு புரிஞ்சிடும். அதாவது உயிர் எழுத்துக்கள் அளபெடுத்தல். எளிமையா எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க, எதையும் கஷ்டப்பட்டு படிக்காதீங்க.
உயிரிழபடை 3 வகைப்படும். எல்லாம் உயிரளபடைங்கிறதுனால உயிரெழுத்துக்கள் தான். இது 3 வகைப்படும். அவை என்னென்னங்கிறத பார்ப்போம். முதல்ல செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை. அடுத்தது இன்னிசை அளபடை. மூன்றாவது சொல்லிசை அளபடை. சரி, வகைகளை சொல்லிட்டோம். அப்படின்னா உயிரளபடைனா என்ன அப்படின்னு கேட்பீங்க. சரியான கேள்விதான். உயிரளபடைனா என்னன்னாக்க, இந்த செய்யுள நான் முதல்ல அம்மாங்கிறது பேச்சு வழக்கில் சொன்னேன். அம்மா தம்பிங்கிறது பேச்சு வழக்கு. செய்யுள் வழக்கில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெடில் எழுத்து அடுத்து குறில் எழுத்து, அதற்கு இனமான குறில் எழுத்து சேர்வது உயிரளபடை எனப்படும். இதுதான் உயிரளபடைக்கு விதினா இதுதான். செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெடிலெழுத்து அடுத்து ஒரு குறில் சேர்வது உயிரளபடை எனப்படும். உயிரளபடை செய்யுளில் ஓசை குறையும் பொழுது ஓசையை நிறைவு செய்ய நெடிலெழுத்திற்கு இனமான குறிலெழுத்து சேர்வது என்று பார்த்தோம். அந்த உயிரளபடையானது 3 வகைப்படும். அவை செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, மூன்றாவது சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடை முதல்ல பார்க்கலாம். உயிரளபடையில என்ன பார்த்தோமோ அதே விதிதான் செய்யுளிசை அளபடைக்கு. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது ஓசையை நிறைவு செய்ய நெடிலெழுத்திற்கு இனமான குறிலெழுத்து. அப்படின்னா என்ன? ஏன்னாக்கா நம்ம பின்னாடி பார்ப்போம். யாப்பிலக்கணத்தில் அசை பிரிக்கிறச்ச அந்த இதெல்லாம் சீர்லாம் சரியா இருந்தாதான் பாடலை சரியா எழுத முடியும் என்று பண்டைய இலக்கண ஆசிரியர்கள் வகுத்ததை தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செய்யுள்ள ஓசை குறைஞ்சதுன்னா அந்த இதில் மாத்திரை சரியா இல்லைனாக்க பாடலை எழுத முடியாது. ஏன்னா பாவகையெல்லாம் பார்க்கும்போது வெண்பா எப்படி இருக்கணும், ஆசிரியர்பா எவ்வாறு இருக்கணும்னா சொல்லுவாங்க. அப்போ ஓசை சரியா இருக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஓதல்னா கற்றல் என்று பொருள். ஆனால் சாதாரணமாக ஓதல் நம்ம சொல்லிடலாம். ஓதல் என்றால் என்ன? ஓதலும் ஓதலின் பிரிவும் என்று தொல்காப்பியர் சொல்றார். அப்போ ஓதல் என்றால் கற்றல். சாதாரணமாக பேசும்போது ஓதல் சொல்லலாம். ஆனால் செய்யுள்ள இருக்கும்போது மாத்திரை அளவை நிறைவு செய்வதற்காக அந்த ஓ நெடியில் இருக்க பக்கத்திலேயே ஒரு குறில் போட்டிருக்கோம். ஓ அது பார்த்தா ஓ என்ற குறில் போட்டிருக்கோம். ஓ ஓதல். அதாவது இந்த செய்யுளிசை அளபடை மொழிக்கு முதல், இடை, கடை ஆகிய 3லும் அளவெடுக்கும். ஏன்னா மற்ற அளபடையெல்லாம் அப்படி கிடையாது. செய்யுளிசை அளபடை மட்டும்தான். இது வினாவா அடிக்கடி பொது தேர்வில் கேட்குறாங்க. செய்யுளிசை அளபடை மட்டும் மொழிக்கு முதல், இடை, கடை ஆகிய 3லும் அளவெடுக்கும். அதனாலதான் 3ற்கு நான் உனக்கு சான்று கொடுத்திருக்கேன். மொழிக்கு முதலுக்கு ஓ ஓதல். இடைன்னு இந்த ராக்கு பக்கத்துல ஆ வந்திருக்கு பாத்தீங்களா? உரா அர்க்கு ஒரு நோய். நீங்க சான்று ஞாபகம் இருக்கான்னு பத்தி கவலைப்படாதீங்க. இந்த நெடிலுக்கு பக்கத்துல குறில் வந்திருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போறோம். உரா அர்க்கு ஒரு நோய். இடை நடுவுல இருக்கு இல்லையா? அதனால இடை. இறுதி கடைசி எழுத்து அளவெடுக்கிறது. நல்ல படா அ பறை பொருளை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க அளவெடுத்திருக்குன்னு பாக்குங்க. இந்த டா நெடிலுக்கு பக்கத்துல அ குறில் இருக்கு. ஏன்னா இந்த ஆகாரத்தோடைய இன எழுத்து அ எல்லாத்துலயுமே செய்யுளிசை அளவெடுத்துல அகர ஓசை தான் அதிகமா இருக்கும். அப்ப கடைக்கு நல்ல படா அ பறை. இந்த செய்யுளிசை அளபடையை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர். இசை நிறை அளபடை என்றும் கூறுவர். இவ்வளவுதான் செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை மொழிக்கு முதல், இடை, கடை ஆகிய 3லும் நின்று அளவெடுக்கும். எப்படி? நெடிலெழுத்து அடுத்து அதற்கு இனமான குறிலெழுத்து அளவெடுக்கும். அடுத்து இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை ஒண்ணுமே கிடையாதுமா. இனிய ஓசைக்காக நம்ம பாட்டு பாடும்போது கொஞ்சம் அந்த தாளம் சரியா இருக்கிறதுக்காக கொஞ்சம் இழுப்பாங்க, ஆன்னு இழுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப காதுக்கு இனிமை கொடுக்கணுங்கிறதுக்காக அளவெடுத்தல் இன்னிசை அளபடை. இப்போ இத திருக்குறள் சொல்லியிருக்கேன். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே
எடுப்பது ஊம் மழை. இந்த தூ இம்னு போட்டாலே தப்பு கிடையாது. ஆனா வள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஓசையை கொடுக்கலாம், அப்ப படிக்கிறவங்களுக்கு ஒரு இனிமை கிடைக்கும். இனிய ஓசைக்காக அளபெடுப்பது, செய்யுள்ள ஓசை குறைவதில்லை, இனிமையான ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை என்னன்னா, ஒரு பெயர் சொல்லானது எச்சமாக மாறி நின்று அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. என்ன மேம் பெயர் சொல் எச்சம்லாம் சொல்றீங்க, எனக்கு புரியல. சரி, புரியுறாப்புல சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னாக்க நசை, நசைன்னு ஒரு சொல் இருக்கு. நசைக்கு பொருள் விருப்பம் என்பது. நசைக்கு பொருள் விருப்பம். இது பெயர் சொல். இது எச்சமா மாறும் பொழுது, எச்சமா மாறினா, எச்சம்னா என்ன, பெயரெச்சமாவோ வினையச்சமாவோ மாறும் பொழுது. பெயரெச்சம் வினையச்சம் பற்றி சென்ற வகுப்புல நல்லா படிச்சிருப்பீங்க. இருப்பினும் அடுத்த ஒரு பாடப்பகுதி நடத்தும் போது, தொகைநிலை தொடர் நடத்தும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுவேன் விளக்கமா. இப்ப பாத்துக்கங்க, பெயரெச்சம் அப்படின்னா எச்ச வினையை எடுத்து பெயர் இருப்பது, வினையச்சம்னா எச்ச வினையை எடுத்து வினை இருப்பது. அப்படின்னா என்ன, நான் சொன்னேன் நசைனா விருப்பம். இது விரும்பிய, விருப்பத்துக்கும் விரும்பியக்கும் வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விருப்பம்னா அந்த சொல்லானது முற்று பெற்றிருக்கு, விரும்பிய என்று கூறும் பொழுது முற்று பெறவில்லை. அப்ப பாத்தீங்கன்னாக்க இது பெயரச்சமா மாறணும்னாக்க விரும்பிய மாணவன், எச்ச வினையை அடுத்து ஒரு பெயர் வந்தால் அது பெயரெச்சம். எச்ச வினையை அடுத்து ஒரு வினைமுற்று வந்தால் அது வினையச்சம். உதாரணமா விரும்பி வந்தான். விரும்பிங்கிறது ஒரு எச்ச வினை, வந்தான் வினைமுற்று, இது வினையச்சம். இப்படியா கொடுக்க போறாங்க? இல்ல, நான் என்ன கொடுத்துருக்கேன், நசையி. நசைன்னு சொன்னா முற்று பெற்றிருக்கு, நசையி என்று கூறும் பொழுது எச்சமாக, அதாவது ஒரு பெயர் பகுதியானது எச்சமாக மாறி நின்று அளபெடுப்பது. இந்த ஈ என்ற இந்த நெடில அடுத்து ஒரு குறில் வந்திருக்கு இல்லையா, அதனால இது உனக்கு சொல்லிசை அளபடை. சொல்லில் மாற்றம் ஏற்பட்டதால் இது சொல்லிசை அளபடை எனப்படும். அடுத்து ஒற்றளபடை. ஒற்று அப்படின்னா என்ன? ஒற்று, புள்ளி உடைய எழுத்துக்கள் அனைத்தும் ஒற்று எனப்படும். பொதுவா நம்ம சொல்லுவோம் புள்ளி உடைய எழுத்துக்கள் ஒற்று. சின்ன வகுப்புலேருந்து நமக்கு ஆரம்பத்துல உயிரெழுத்து மெய்யெழுத்து நடத்தும் பொழுதே அவங்க ஒற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா மெய்யெழுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா புள்ளி வச்சு எழுதுறா அப்படிமா. குழந்தைங்க ஆரம்ப கல்வியில முதல்ல புள்ளி வைக்கிறத தான் முதல்ல சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஒற்றெழுத்து கூட அளபெடுக்கும் என்பதை தான் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போறோம். ஒற்று எங்கு அளபெடுக்கும், ஒற்றெழுத்துக்கள் என்ன என்பதை பற்றி அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.